வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில பல முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த புதிய முதல்வர் புதிய அறிவிப்பை பள்ளி கல்வித்துறையில் வெளியிட போகிறாரு. இத்தனை நாள் இந்த பள்ளி கல்வித்துறையில் நிகழாத ஒரு பெரிய அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் புதிய முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிடுவார் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் எகிரிக்கொண்டே இருக்கிறதுங்க. ஸோ முதல் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி கல்வித்துறையில் பள்ளி கல்வி இயக்குனருடைய செயல்முறைகள் பள்ளி கல்வி இயக்குனர் தொடக்க கல்வி பணி நகராட்சி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு தகுதி வாய்ந்த முதுகலை பாட ஆசிரியர்கள் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இயக்குனர் நிலை 1 தலைமை ஆசிரியர்கள் 4%. ஸோ இந்த இதை பேஸ் பண்ணியிருக்காங்க. ஒதுக்கீடு அடிப்படையில் மாற்றுத்திறனாளி முதுகலை பாட ஆசிரியர்கள் தேர்ந்தோர் பட்டியல் தயார் செய்ய கருத்துருக்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்ட்டு பள்ளி கல்வித்துறை சார்பாக ஒரு ஜீவோ ஒன்று வந்திருக்குங்க. 1/1/2026 நிலவைப்படி அரசு நகராட்சி மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கான தேர்ந்தெடுத்தோர் பட்டியலை தயாரிக்கும் பொருட்டு விவரங்கள் எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ 2006 மற்றும் 7 ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நியமனம் செய்யப்பட்டு பிஜிடிஆர்பி முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி நிலை 1 மதிப்பெண் பட்டியலில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் பெற்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் அவங்க டேட்டாபேஸை வைக்கணும் அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பள்ளி கல்வித்துறையில் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு. ஸோ இந்த டெட்டில் பாஸ் பண்ண இருக்காங்க பார்த்தீங்களா, டெட் பாஸ் இறுதி கட்டத்தில் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு ஒன்று வழங்க இருக்காங்க. நீதிமன்ற தீர்ப்பு அப்படின்னா 60 மார்க் எடுத்த அனைத்து பேருக்குமே நீதிமன்றத்தில் பாஸ் என்ற தீர்ப்பை விரைவில் வழங்க இருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா, 2026 பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன், அதே போல் பிஆர்டிஇ யூஜிடிஆர்பி இவற்றின் நோட்டிஃபிகேஷன்கள் அனைத்துமே விரைவில் வெளியிடணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதோடைய நோட்டிஃபிகேஷன் 2026 நோட்டிஃபிகேஷன் புதிய முதல்வர் அவர்கள் விரைவில் பப்ளிஷ் பண்ணுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பியில் இது அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படுது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெட் தேர்வை பொறுத்தவரை நிறைய பேர் பார்த்திங்கன்னா காமன் டெட்டை வைங்க அப்படின்றது கோரிக்கையாக இருக்குது. ஸோ இந்த காமன் டெட் தேர்வுடைய 2026 நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த மே மாதத்துலேயே ஏப்ரல்லே வெளியிட வேண்டியது கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ளாரையே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.